திரு வன்னியரசு, இங்க திமுக கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் இருந்தால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற வகையில இன்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சு அமைந்திருக்கிறதா? அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான விளக்கமா நம்ம எடுத்துக்கணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு இந்த நாளில் வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை சொல்வது, யார் வந்து சித்தாந்த ரீதியாக நமக்கு பகை சக்தி அப்படிங்கிறத வந்து விலைக்கு தொண்டர்களுக்கு விலைக்கு அவர் வந்து பேசுகிறாரு. இந்த 75ஆவது ஆண்டில் வந்து விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மகத்தான வெற்றிக்கு அல்லது பயணத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் சொல்வது அப்படிங்கிறது ஒரு சித்தாந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்க்கணும். கருப்பு, சிவப்பு, நீலம் அப்படிங்கிறது நம்ம தோழர் கருணா அவர்கள் சொன்னது போல் நீங்கள் பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் இதுதான். காவி அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு சித்தாந்தம். இன்றைக்கி திராவிட இயக்கமும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கின்றது. ஆர்எஸ்எஸ் இயக்கமும் இன்றைக்கி நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கம் வீடுதோறும் ஆர்எஸ்எஸ்ங்கிற பேரில் வந்து வீடு வீடாக போய் அவங்க வந்து அந்த துண்டறிக்கை வந்து கொடுக்குறாங்க. திராவிட இயக்கமும் தன்னுடைய கருத்தியலை இன்றைக்கி வந்து அவங்களும் வந்து எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து இதை முன்னெடுத்துறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, இந்தியாவினுடைய வரலாறே பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான யுத்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த பார்ப்பனியம் அப்படிங்கிறது தான் காவி, பார்ப்பனியம்ங்கிறது தான் வந்து சனாதனம். இவர் சொல்கிறாரு இது காவிங்கிறது வந்து தியாகம்ன்றாரு. காவிங்கிறது தியாகம் இல்லை, காவிங்கிறது பயங்கரவாதம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கடுமையான நான் சொல்கிறேன், விளக்கம் சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து காந்தி அப்படிங்கிற இந்தியாவில் முதல் படுகொலை நடக்குது அப்படின்னா காந்தியுடைய படுகொலை தான். அந்த படுகொலையில் இருந்த பின்னணி இருக்கிற சித்தாந்தம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். நாதுராம் கோட்சே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆர்எஸ்எஸ் தான் இன்னைக்கு வந்து காந்தியாரை படுகொலை செய்த ஒரு இயக்கம். அது ஒரு பயங்கரவாத இயக்கம். அந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட்டு அல்லது அந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தான் பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம். அந்த நிறத்துக்கு ஒரு இன்டர்பிரேஷன் வைக்கிறாருல்ல, அந்த மாதிரி அவர் அந்தந்த நிறங்களுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் வைக்கிறாரு. காவிங்கிறத நாங்க தியாகமாகத்தான் பார்க்கிறோம் அப்படின்னு திரு நித்யானந்தம் சொல்றாரு. நீங்க இல்ல காவியை வந்து நான் காவியினுடைய அடையாளம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற கோட்சே வந்து தியாகமா? இல்லை, அபினவ் ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய அபினவ் பாரத் அப்படிங்கிற அமைப்பு வந்து 2008 வந்து மாலைகனில் குண்டு வச்சு அதில் கைதாகி பிரக்யா சிங் தாக்கூர் போன்றவர்கள்லாம் கைதானாங்க. அது வந்து தியாகமா? நீ வந்து அசீமானந்த சாமியார்னு ஒருத்தர் வந்து அஜ்மீர் தர்கா குண்டு வெடிப்பு நடத்தினார். சம்சௌதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்பு வச்சார். காவி உடையில தான் வந்து ஜெயிலுக்கு போனார். நான் இந்து சனாதனத்தை நான் வந்து கடைப்பிடிப்பதற்காக, அதை பறைசாற்றுவதற்காக, அதை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த குண்டு வச்சேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த காவி வந்து தியாகமா, பயங்கரவாதமா? நான் கேட்கிறேன் கேள்வி. முதலமைச்சர் சொல்றது அரசியல் களத்துல இந்த நீங்க சொல்ற அந்த 3 சித்தாந்தங்களையும் காவியால் வீழ்த்த முடியாதுன்னு சொல்றது பாஜக தானே. பாஜகவால் அந்த 3 சித்தாந்தங்களையும் வீழ்த்த முடியாதுங்கிற பொருள்ல தானே முதலமைச்சர் சொல்றாரு. இன்னைக்கு அவங்களாம் வந்து தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறதால வாக்கு திருட்டின் மூலமா வெற்றி பெறாங்க. அதை தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு. நீங்க வந்து காவி அப்படிங்கிற அந்த நச்சு கருத்தியலை, அந்த பார்ப்பனிய கருத்தியலை இங்க நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருப்பது பாஜக. அரசியல் ரீதியாக அதுதானே சொல்றோம். ஆர்எஸ்எஸ் வந்து நீங்க வந்து பின்னாடி இருந்து இயக்குது. ஆனா அரசியல் காலத்துல வந்து காவியினுடைய அந்த பயங்கரவாத சம்பவங்களை அல்லது செயல் திட்டத்தை, பார்ப்பனிய சனாதனத்தை இங்க நிலைநிறுத்துவதற்காக அவங்க முயற்சி செய்யறாங்க. அதை வந்து நாங்க வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றதுதான் முதலமைச்சர் சொல்றது. அதுதான் அம்பேத்கர் சொன்னது, அதுதான் பெரியார் சொன்னது. அதை தான் நாங்கள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்னைக்கு வந்து துணிச்சலோடு இன்னைக்கு வந்து எந்த சமரசமும் இல்லாமல் இந்த களத்தில் நாங்கள் சனாதனத்துக்கு எதிராக நாங்கள் களமாடுறோம். அப்போ இன்னைக்கு வந்து என்ன யாராருக்கும் யுத்தம் அல்லது யாராருக்கும் இங்கே வந்து மோதல் நடக்குது அப்படின்னா, இந்த சனாதனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கும் சமத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களுக்குமான ஒரு யுத்தம். அதைத்தான் நித்யானந்தமும் ஒத்துக்கிறாரு. இங்க பன்னெடுங்காலமா சனாதனமும் இருக்குன்னா பன்னெடுங்காலமா சமூக நீதிக்கான ஒரு போராட்டமும் இருக்கு. நீங்க திமுக இடையில் வந்து நீங்களும் சேர்ந்து கொண்டு அதை நாங்க தான் முழுசுமா அதை கொண்டு வந்தோம் அப்படின்னு கிளைம் பண்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு அதைத்தான் சொன்னேன் நான். நீதி, அதாவது வந்து திராவிட இயக்கமும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது, ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது. திமுக 75 அப்படிங்கிறது வந்து அவங்க கட்சி தொடங்கினதுன்னு சொல்றாங்க. நீதி கட்சியை நான் சொல்றேன். ஓகே, நீங்க வந்து திராவிட இயக்கம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். அப்ப நீங்க வந்து அந்த சமூக நீதி கருத்துன்னு இருக்குல்ல, இன்னைக்கு இவருடைய கருத்து என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து மீண்டும் வந்து குலக்கல்வி திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. மீண்டும் வந்து அவர்கள் வந்து சனாதனத்தை நிலைநிறுத்த முயற்சி செய்யறாங்க.
மீண்டும் வந்து அவர்கள் வந்து அறிவியலுக்கு புறம்பான சம்பவங்களை செய்கிறாங்க. மாட்டு மூத்திரத்தை குடித்தோம்னா அது எப்படி சொல்றது, டீசெண்டாக சொல்லணும், எப்படி சொல்றது, அது யூரினா, கோமியத்தை குடித்தா குணமாயிரும் ஒரு அமைச்சரே சொல்கிறாரு, புஷ்ப விமானம் சொல்கிறாரு. இது வந்து அறிவியலுக்கு புறம்பானது. அப்போ அறிவியலுக்கு புறம்பானதற்கும் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மோதலே அப்படி தான் உருவாகுது. அப்போ அறிவியல் படி நடக்கக்கூடியது, அறிவியல் படி வந்து செயல்படுத்தக்கூடியதுங்கிறது சமூக நீதி இயக்கம், அது வந்து பெரியாரிய இயக்கம், அம்பேத்கரிய இயக்கம். அதுதான் வந்து இன்னைக்கு இவங்க வந்து சனாதனம்ங்கிறது பழமைவாதத்தை இவங்க நிலைநிறுத்த முயற்சி செய்கிறாங்க. அப்போ இந்த பழமைவாதத்தை வீழ்த்துறது அப்படிங்கிறது ஒவ்வொரு சமூக நீதியை பின்பற்றக்கூடிய சமூக அக்கறையுள்ள அல்லது நீங்கள் முன்னே போகணும், ஃபார்வேர்டு நீங்கள் கம்யூனிட்டியாக போகணும் அப்படின்னா அது அப்படியானவர்களுக்கு தான் அது வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதில் இன்னொரு மறைமுக பொருளும் இருக்கா, நம்ம கூட்டணி சிதறாமல் இருந்தால்தான் அந்த காவியை வீழ்த்த முடியும், பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற வகையிலும் பொருள்படக்கூடிய வகையில தான் கருப்பு சிவப்பு நீலத்தை அப்படின்னு சேர்த்து முதலமைச்சர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, அதாவது காவிக்கு வந்து அல்லது பாஜகவுக்கு அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு வலிமையான கூட்டணி இருக்குது. அதில் எந்த மாற்றம் இந்தியா முழுக்க. இப்போ வந்து சிபிஐ அதனுடைய ஒரு கூட்டணி, கட்சியை தாண்டி வந்து என்ஐஏ ஒரு கூட்டணி, இடி ஒரு கூட்டணி, போதாதைக்கு தேர்தல் ஆணையமும் வந்து இப்போ ஒரு கூட்டணி. தேர்தல் ஆணையம் மாதிரி இன்னைக்கு வந்து மோசமான ஒரு பாஜகவுடைய கூலிப்படை வந்து எங்கேயுமே இருக்க முடியும். இதெல்லாம் தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் இல்லை. அப்போ தன்னாட்சி பெற்ற அமைப்பு இருங்க, நாங்கள் இருக்கிற தன்னாட்சி பெற்ற அமைப்பு அப்படின்னா 3 பேர் இருக்கணும் தேர்தல் ஆணையத்தில். அதில் வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து நீதியரசர் இருக்கணும், இன்னொருத்தர் வந்து பிரதமர் இருக்கணும், இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும். அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்தை திருத்தின மசோதா யார் கொண்டு வந்தது? நீதியரசரை தூக்கி எறிஞ்சது யார்? அந்த இடத்துல வந்து பிரதமரால் நியமிக்கக்கூடியவர் யார் வந்திருக்கிறாங்க? ஒரு அமைச்சர் வந்து போட்டுட்டு இன்னைக்கு வந்து ஞானேஷ்குமார் போன்றவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஜனநாயக அமைப்பிலேயே இதுவரை இந்தியாவில் பாஜக போன்ற ஒரு தேச துரோக இயக்கம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா சொந்த நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சுட்டு பிரேசிலில் இருக்கிறவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. இதை விட கேவலம் என்னவாங்க இருக்க முடியும்? சொந்த நாட்டு மக்கள் அகதியாக்குறாங்க, சொந்த நாட்டு மக்களுடைய குடிமையை பறிக்கிறாங்க, சொந்த நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறாங்க, பிரேசிலில் இருக்கிற ஒரு மாடல் அலைக்கு வாக்குரிமை தர்றாங்க. இதை விட கேவலம் அநியாயம் என்ன நடக்கும்? வாக்குரிமை தரல, அது ஒரு மிஸ்டேக் தானே, அது போலி இல்லங்க இடத்துல இருந்தா. அதான் சொல்றேன், அது என்ன அப்படிங்கிற இடத்துல இருந்தா. அப்ப உண்மையான சொந்த நாட்டு மக்களுடைய வாக்குரிமை அதை கேட்கலாம், அதற்கான உரிமை இருக்கு. அது இல்ல எப்படி வந்துச்சு? ஞானேஷ்குமார் வந்து என்ன யாருக்குமே இது தெரியாதா? எப்படி வந்து இந்த போட்டோ எப்படி வந்துச்சு, அவங்களுக்கு எப்படி குடியுரிமை எப்படி வாக்குரிமை கொடுத்தீங்க? அவங்க வாக்களிக்கல, ஆனால் நீங்க வந்து சர்டிபிகேட்ல வந்து நீங்க வாக்குரிமை கொடுத்துருக்கீங்களா இல்லையா? சான்றிதழ் படி வாக்குரிமை தானங்க, அவங்க வாக்களிக்கல, வாக்குரிமை கொடுத்துருக்கீங்களா இல்லையா? அப்ப சொந்த நாட்டு மக்களுடைய வாக்குகளை நீங்க வந்து திருடுறீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் தேசபக்தியா? சீனாவில இருந்து எப்படி தேசபக்தியை தேசிய கொடியை கொண்டு வந்து இறக்கி விட்டு தேசபக்தியை காட்டுறீங்க? தேசபக்திக்கும் இங்க என்ன தொடர்பு? ஆமா, நீங்க தான் நாங்க சொல்றீங்க, பாஜக தான் நாங்க சொல்லுது. தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு வந்து நியாயப்படி செய்து தேர்தல் ஆணையத்துக்கு யார் வக்காலத்து வாங்குறாங்க? இன்னைக்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளிப்படையா வந்து சொல்றாரு, இவ்வளவு வந்து 25 லட்சம் வாக்குகள் வந்து ஹரியானாவில் வந்து இதாயிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு, பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 65 லட்சம் வாக்குகள் பீகாரில் பறிக்கப்பட்டிருக்கு சொல்லி. அப்ப இவர்கள் நோக்கம் என்ன அப்படின்னா தன்னுடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்காக எந்த எல்லைக்கும் போவார்கள். இன்னைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகம் அப்படிங்கிறது வாக்குரிமை தான். அந்த வாக்குரிமையை பறித்து விட்டு குடியுரிமையை பறிச்சுட்டு இவர்கள் வந்து காவி சித்தாந்தத்தை, காவி பயங்கரவாதத்தை அவர்கள் நிலைநிறுத்த முயற்சி செய்யறாங்க. ஒரே ஒரு விஷயம், வன்மையான கண்டனத்துக்குரிய விஷயங்களை பேசினாரு. ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம் சொன்னாரு. மகாத்மா காந்தியை கொன்ற இயக்கம் ஒரு இந்து இயக்கம், காவி இயக்கம் என்று சொன்னார். ஆனால் மகாத்மா காந்தியை ஆர்எஸ்எஸ் தான் கொண்டது என்று எந்த நீதிமன்றத்திலும் தீர்ப்பு இல்லை. அந்த ஆர்எஸ்எஸ் காவி பயங்கரவாதத்தை நீங்க சொல்றது வக்காலத்து வாங்குறீங்களா? நான் சொல்றேங்க, நான் இப்ப சொல்றேங்க 93 இருங்க, அவர் ஆதாரத்தை பேச சொல்லுங்க. இருங்க, 93 பக்கம்
மிஸ்டர் நித்யானந்தன் இருங்க. இல்ல பேசுவோம் சார் இருங்க, அவர் நம்ம சொல்றாரு அதுல பாருங்க. நிக்க வேண்டாம். இங்க பாருங்க, பேசுவோம். நான் சவால் விடுறேன். இங்க பாருங்க இல்ல, சார், ரெண்டு பேர் முதல்ல இல்ல, இது சொல்லி முடிக்கிறேன். பேசுவோம். நீங்க சுற்றுகள்ல பேசுவோம். கோட்சேக்கு இல்ல, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது நான் நெறியாளராக நான் அதை சொல்லிட்டேன். சார் இங்க பாருங்க, சொல்லிட்டேன். பேசுவோம். இன்னொரு சார் இது மட்டும் நான் பதில் சொல்றேன், தயவு செய்து இருங்க. இவர் சொல்லிட்டாரு, இருங்க. நான் ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் சொல்றேன். வருகின்ற காலத்திலேயே RSS சரி பேசுவோம். நம்ம அந்த தலைப்பு சார்ந்து பேசல. பேசுவோம். சார் இங்க ஒரு குற்றச்சாட்டு இல்ல காத்துக்கறாங்க. இல்ல இத மட்டும் சொல்லுங்க, நீங்க அது பேசுங்க. இதுக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். சரி பேசுவோம். திரு நித்யானந்தன் பேசுங்க. RSS க்கு முன்னாடியே சரி பேசுங்க. ஒரு வரி நான் சொல்லல, இருங்க, நான் சொல்லல, இருங்க. கொடி காவி. சரி பேசுவோம். இங்க பாருங்க, RSS இல்ல பேசுவோங்க. நம்ம பேசுவோம். அதுலயே நிக்க வேண்டாம். தலைப்பை ஒட்டி பேசுவோம். நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அது முதலமைச்சர் சொன்னது காவி அப்படிங்கிறது மக்களை ஏமாத்த இது வந்து இல்ல வேண்டாம் பேசுவோம். ஆரோக்கியமா பேசணும்ங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான விவாதமாவே பேசுவோம். இல்ல நான் சும்மா உட்கார்ந்து இல்ல பேசுவோம். நம்ம பேசுவோம்னு சொல்றேன். இது மட்டுமே விவாதம். பேசலாம் திரு ரமேஷ் பேசுவோம். இல்ல பேசுவோம். நித்யானந்தன் பேசலாம். வெயிட் பண்ணுங்க. பேசலாம். திரு ரமேஷ் இங்க